எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய, மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய, குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய, உடனடியாக கிடைக்கக்கூடிய, எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு பொருளை வச்சு இந்த உயிர் சக்தியை, சக்தியை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத சித்தர்கள் கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க, அவங்க எளிமையாக அந்த உயிர் சக்தி அதிகம் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால தான் ஔவையாருக்கு அதியமான் என்ன பண்ணுறாரு, அதியமானுக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைக்குது. அது சாதாரண கனி இல்லை, அதிசய கனி. அது அவர் சாப்பிடாம அதை கொண்டு போய் ஔவையார் கொடுக்குறாரு. அவை கேட்குறாங்க, எனக்கு ஏப்பா கொடுக்குற, நீ சாப்பிடுப்பா, நீ அரசன் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சண்டை பிடிக்கிறேன், பொருள் சேர்த்துறேன், நீங்கள் அறிவை கொடுக்குறீங்க, நீங்கள் தான் என்னை விட அதிக நாட்கள் உயிர் வாழணும்னு சொல்லி ஔவையின் ஆயுளை அதிகரிப்பதற்காக அதியமான் கொடுத்த அந்த கனி தான் நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியில் மட்டும்தான், நல்லா கேவீங்க, இவ்வளவோ பழங்கள் இருக்குது, காய்கறி இருக்குது, மூலிகை இருக்குது, எந்த ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்டாலும் அது உள்ளே போய் ப்ராசஸ் ஆகி கல்லீரல் சில வேலையை செஞ்சு, மண்ணீரல் சில வேலையை செஞ்சு, எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம்தான் அது உயிர் சக்தியாக மாறும். நெல்லிக்கனி போன்று சில கனிகள் இருக்குது, சில பொருட்கள் இருக்குது. அதாவது ரொம்ப முக்கியமாக சில பொருள் மட்டும்தான் உடனடியாக உயிர் சக்தியாக மாறும். அதில் நெல்லிக்கனியும் மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் ஒரிஜினல் சுத்தமான தேன் சாப்பிடுங்க, அது உடனே இமீடியட்டாக உயிர் சக்தியாக மாறும். நீங்கள் மற்ற பொருள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் ஜீரணமாகி, குடலில் ஜீரணமாகி, வில்லி சுரிஞ்சு, லிவருக்கு போய், கல்லீரல் வேலை செஞ்சு, நிறைய வேலை இருக்குங்க, எல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் உயிர் சக்தி கிடைக்கும். ஆனால் தேன், நெல்லி, இது போல் சில பொருள் இருக்குது. அந்த பட்டியல் அப்புறமா கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து மெயினாக நெல்லிக்காய்க்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த நெல்லிக்கனி பார்த்திங்கன்னா உடனடியாக உயிர் சக்தியாக மாறும்.